இந்த மாதிரி நடக்கும்னு சத்தியமா நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. ரொம்ப ஒஸ்டான டேவா போச்சு. ஒரு கஸ்டமர் அர்ஜென்ட் ஆர்டரா நமக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. சரி ஓகேன்னு அந்த ஆர்டருக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட பிரிண்டர் ஒர்க் ஆகாம போச்சு. சரி ஓகே வெளில போய் பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு 30 கிலோமீட்டர்ஸ் அவையில தான் போய் பிரிண்ட் பண்ணோம். பிரிண்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிரிண்டிங் கடையிலேயே இருந்து நம்ம ஆர்டர்ஸ்க்கான ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தோம். கட்டிங்லேருந்து ஒட்டிங் வரைக்கும் எல்லாமே அங்கேயே நம்ம பண்ணிட்டு இருந்தோம். கட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் போஸ்ட்டுக்காக ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துட்டு இருக்கும்போது கஸ்டமர் நான் லொகேஷன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணிட்டாங்க. சரி ஓகே நான் அவசரமா கிளம்பி போனா பஸ் மூவ் ஆச்சு அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி போட்டுட்டாங்க. சரி நடுவழியிலேயே நிறுத்தி ஆர்டர்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தோம். பேக் பண்ணும்போது நிறைய தடங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. டோட்டலாக 3 கிஃப்ட் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒன்று இந்த ரிங் ஆல்பம், அனதர் ஒன் ஃபோட்டோ ஃப்ரேம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பாட்டில் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையுமே கவரில் போட்டு பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு பேக் பண்ணும்போது செலோ டேப்புமே நமக்கு சதி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. விற்கும் போது பாதி பிஞ்சிக்கிட்டு போகுது. கடலுக்குள்ளே எதையாச்சும் போட்டால் கூட கண்டுபிடிச்சிடலாம் போல். இந்த செலோ டேப்பில் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கடன்னு பேக் பண்ணிட்டு நிமிர்ந்து பார்த்தா கஸ்டமர் அந்த பஸ்ஸு வந்துருச்சு. சரி ஓகே கொடுக்கலான்ட்டு போனால் நான் ஒரு இடத்துல நிற்கிறேன், பஸ்ஸு போய் ஒரு இடத்துல நிற்கிது. இப்படியோ அடிச்சு பிடிச்சி இந்த ஆர்டரை கொடுத்துட்டேன். இப்படி தான் இந்த டேவே ஸ்டார்ட் ஆனிச்சு. அவ்வளோதான். பாய்.